strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா T20 செஞ்சுரியன்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் T20ல இந்தியா 11 ரன்ஸ் வித்தியாசத்துல இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை வின் பண்ணி சீரீஸையும் 2-1 லீட் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கம்பேக் ஆகி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாவே இந்த சீரீஸ் சூப்பரா பாய்ஸ்டா இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு டவுட், அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் 4 மேட்ச் T20 சீரீஸ்னு வச்சாங்க? ஏன் ஒரு 3 மேட்ச்னு வச்சிருக்கலாம், இல்ல ஒரு 5 மேட்ச்னு வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ரிசல்ட் வந்திருக்கும்ல. ஸோ எனிவேஸ் 4th T20ல இன்கேஸ் இந்தியா வின் பண்ணாங்கன்னா 3-1 சீரீஸ் வின் பண்ணலாம், சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்கன்னா 2-2 ஆயிடும். இதுதான் என்னோட இனிஷியல் ப்ரெடிக்ஷன் இருந்தது. 2-2 தான் நான் சொல்லியிருந்தேன். பட் என்னைக்குமே ஒரு லாஜிக் இருக்கணும். பைலேட்ரல் சீரீஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஒரு 3 மேட்ச் T20 சீரீஸ், ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸ் மாதிரி வைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு, தவிர ஒரு 4 மேட்ச் T20 சீரீஸ் வைக்கிறதுல லாஜிக்கே இல்லை. எனிவே எனக்கு என்னன்னா, செஞ்சுரியன் ஜோனஸ்பர்க் எல்லாம் பக்கத்துல தான். ஏன்னா ஒரு பேக் டு பேக் மேட்சஸ் வச்சு ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸா நடத்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீரீஸ். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். எனிவேஸ், சோ இப்ப இந்த சீரீஸ்குள்ள வருவோம். சோ இந்த முக்கியமான T20 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாரு மறுபடியும் ஹேடன் மார்க்ரம். சோ சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஆவிஷ் கானை டிராப் பண்ணிட்டு ரமன்தீப் சிங்குக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சோ ரமன்தீப் சிங் டெபியூ பண்ணாரு. அண்ட் நிஜமாவே டெபியூல வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாரு. நான் கண்டிப்பா அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அபிஷேக் சர்மாவும் திலக் வர்மாவும் சேர்ந்து இந்த காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. 219 ரன்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ணாங்க இன் 20 ஓவர்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல 230 அடிப்பாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. எனக்கும் என்ன தோணுச்சுன்னா, மேபி ஒரு 12 ரன்ஸ் 30 ரன்ஸ் ஷார்ட்டா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நெவர்தலெஸ் குட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸ்டார்டிங்ல சஞ்சு சாம்சன் அனதர் டக் அவுட். ஸோ 2 பேக் டு பேக் 100 அடிச்சாரு. இப்போ 2 பேக் டு பேக் டக் அடிச்சிருக்காரு. ஸோ கிரிக்கெட் இஸ் அ கிரேட் லெவலர்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து பேக் டு பேக் 100 அடிக்கிறது ஓகே, சூப்பர், வேற லெவல். அதுக்கப்புறமா நீங்க 100 அடிக்கணும் 50 அடிக்கணும்ன்றது தேவையில்ல. ஒரு 15-20 பாலாவது விளையாண்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30-40 ரன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சோ சஞ்சு சாம்சனோட டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் எக்ஸ்போஸ் பண்றாரோ 2 மேட்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த போர்ட் எலிசபெத்ல பால் கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு, ஒரு ஏரி வந்து லெக் ஸ்டம்ப் விட்டாரு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் செஞ்சுரியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்டம்ப் விட்டாரு. சோ கைண்ட் ஆஃப் அவரோட ஸ்டான்ஸ் வந்து பிட் ஆஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குமோ, இஷ்யூவா இருக்குமோ, அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாரோ மார்க்கோ யான்சன் மாதிரி எனக்கு தோணுது. எனிவே அவுட் ஆயிட்டாரு. பட் ட்ரெமெண்டஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் 3ல யார் வருவா? கேப்டன் சூரியகுமார் யாதவ் தானே ஜென்ரலா வருவாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு நம்பர் 3. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்து தெரியுமா திலக் வர்மாக்கு? ஏன்னா அவரே வந்து சொல்லியிருக்காரு, அதாவது அந்த போர்ட் எலிசபெத் மேட்ச் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் போய் சொல்லியிருக்காரு சூரியகுமார் யாதவ் கிட்ட, என்ன நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3ல இருக்குங்க, நான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவேன்னு சொல்லி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. அது அப்படியே 2 கையிலையும் அப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஃபென்டாஸ்டிக் நாக் 107 மேட் இன் T20 100. இவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. நானே பாத்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பேன், எதுக்காக இவரே இந்த T20 ஸ்குவாட்ல எடுத்தாங்கன்னு. அதுக்கு ரீசன் என்னன்னா, எமர்ஜிங் ஏசியா கப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா விளையாடினாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 110 தான் இருந்தது, அதுக்கு மேல எதுவுமே இல்லை. கேப்டன்ஷிப்பும் ரொம்ப போரா பண்ணாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் அவரோட T20 ரெக்கார்ட்ஸும் நல்லா இல்லைன்னும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை இப்போ ஸ்குவாட்ல எடுக்கணும்? லெட்டிம் இன்னும் ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் விளையாடிட்டு வரட்டுமே, அப்புறம் பார்க்கலாமேன்ற மாதிரி கேள்விகள் நிறைய நானும் கேட்டிருந்தேன், நிறைய பேரே கேட்டிருந்தாங்க. பட் அந்த எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு திலக் வர்மா தான் நான் சொல்ல முடியும். சூப்பர் இன்னிங்ஸ், இ டிசர்வ் டு கெட் ஆல் தி அப்ரிசியேஷன் கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மா. அவர் அடிச்ச அந்த 50 டீமுக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்னிங்ஸ். ஏன்னா தொடர்ந்து 8 மேட்சா அடிக்கல. சோ இந்த சீரீஸ் ஃபுல்லா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் டெஃபினட்டா இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் யூஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு தருணத்துல தான் அவர் இருக்காரு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேக்கப்ல நிறைய பிளேயர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாங்க. அப்போ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அக்ரெசிவ் கேம் தான் விளையாடினார் 50 ரன்ஸ். பட் இனிஷியலா ஒரு 8-9 பால்ஸ் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கச்சாமுச்சான ஒரு சுத்தல. ஃபர்ஸ்ட் பால் ஏறி சுத்தினாரு, பட் ஸ்டில் கொஞ்சம் கிரவுண்ட் ஷாட்ஸ் எல்லாம் ஆனாரு. சோ இனிஷியல் அந்த ஒரு 8-9 பால்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலும் தூக்கி அடிக்கணும்னு இல்லாம தரையிலையும் அடிக்கலாம்னு டிசைட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்லாம் ஒரு 13 பால் 14 பால் விளையாடினாலே கையில 30 ரன் இல்ல 28 ரன் டெஃபினட்டா இருக்கும். இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்ம் அப்படியே ஜோனஸ்பர்க்லயே கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 107 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 50 அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் இன் பிட்வீன்ல இந்தியா திருப்பி ஒரு லல் மூவ்மெண்ட்ல போனாங்க. அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா வந்தாரு, பாசிட்டிவா ஒரு ஸ்வீப் ஆனாரு, கட் ஆனாரு, ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆனாரு. சூப்பர்பா, 3 பவுண்டரி அடிச்சிட்டாரு, பயங்கர ஸ்வாக்ல இருந்தாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அது ஏனே தெரியல. கேசவ் மகாராஜ் கிட்ட எல்லாம் ஒரு காம்பாக்டான டிஃபென்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாரு. எனக்கு அது புரியல. அதாவது
ரன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 13-12 கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது ரிங்கு சிங்க்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா வராருன்னா ஸோ டெஃபினட்டா அவர் அக்ரெசிவா விளாடணும். ஏன் அவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு எனக்கு தெரியல. போன மேட்சிலும் இது ஒரு முக்கியமான ரீசன். இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 18 runs ஆஃப் 16 balls மொமெண்டம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அவர் அவுட்டும் ஆயிட்டாரு அண்ட் ரிவ்யூவும் பேஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ திலக் வர்மா மட்டும் பாத்தீங்கன்னா அந்த 50 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 12 balls-க்கு 12 runs தான் அடிச்சாரு. ஏன்னா அதர் எண்ட்ல விக்கெட்ஸ் போனதுனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டார். பட் அதுக்கப்புறம் அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து செம்மையா விளையாடினாருங்க. அதுக்கு கண்டிப்பா ஒரு கிரெடிட் கொடுத்தாங்கன்னு. ஏன்னா ஈஸியா இல்ல எல்லாரும் அவுட் ஆயிடுறீங்களா, நானும் சுத்தி அவுட் ஆயிடுறேன்னு போயிருக்கலாம். பட் கால்குலேட்டிவா விளையாடினாரு. நீங்க என்ன பிடிச்சிருந்ததுன்னா திலக் வர்மாக்கு இன்னிங்ஸ்ல சும்மா இஷ்டத்துக்கு சுத்துறதுலாம் இல்ல, அடிக்க வேண்டிய பால் அடிச்சாரு, மத்ததெல்லாம் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாரு, கேப்ல ஆட ஆரம்பிச்சாரு. ஸோ நல்ல ஒரு கேம் ஆக்சுவலா காமிச்சாரு ஆக்சுவலி திலக் வர்மா. அதுக்கு நம்ம கண்டிப்பா அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் அ குட் கேமியோ ஃப்ரம் ரமன்தீப் சிங். அவரோட டெபியூ மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே மடக்கி ஒரு 6 அடிச்சாரு. ஸோ 6 balls 15 runs அது வந்து ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. ஆக்சுவலா இந்தியா லாஸ்டா 11 runs வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்கன்னா இவரோட அந்த 6 balls 15 எவ்வளவு யூஸ்ஃபுல் பாருங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் தே வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா ஏர்லியரா நீ வந்து சாம்சனை தூக்கிட்ட, அதுக்கப்புறம் கண்டிப்பா இன்னும் 2-3 விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது பண்ணல. மார்க்கம் கேப்டன்ஷிப் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்விக்குறிகளை எழுப்புற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஃபீல்ட் செட்டிங் எடுத்தீங்கன்னா மிட் ஆன்லாம் வந்து கிட்ட வச்சு ஃபாஸ்ட் பவுலரை போட வச்சாரு. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான்னு இவர் ஆஃப் ஸ்பின்னர் வந்து போடுறாரு. அது கேஷவ் மகாராஜே கொடுக்கலாம். ஏன்னா கேஷவ் மகாராஜ் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, புரியுதா உங்களுக்கு. ஸோ அவர் தான் வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆகினார். அவரை கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணிட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் கம்பேக் ஆனாங்க மிடில். பட் லாஸ்டா திலக் வர்மா செமையா விளாண்டாரு. லாஸ்ட் ஓவர் மார்க்கோ யான்சன் செமையா போட்டாருங்க. ஜஸ்ட் 3 runs 4 runs தான் கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்டா வந்து அமையுமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மார்க்கோ யான்சன் இஸ் த பிக் ஆஃப் த பவுலர் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் கேஷவ் மகாராஜும் இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ல நல்லா போட்டாரு. பட் அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கோச் சேவா இருக்கட்டும், சிம்லைனா இருக்கட்டும், இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்பாம்லா, ஐம் சாரி நான் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா எந்த சேஞ்சும் பண்ணலன்னு சொல்லிட்டேன். அவங்க ஒரு சேஞ்ச் ஆக்சுவலா பண்ணாங்க. சிப்பாம்லா வந்தாரு பீட்டருக்கு பதில். ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. ஸோ ஒரு ஷாடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. எப்படி அவங்க அந்த போர்ட் எலிசபெத்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த போலிங் யூனிட், அந்த சேம் எஃபர்ட் இங்க இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ 220 டார்கெட், ஆப்வியஸ்லி செஞ்சுரியன் விக்கெட், சின்ன கிரவுண்டு, அந்த ஒரு அபவ் சி லெவல் பால் எடுத்துக்கிட்டு போவோம். ஸோ 6-4 அடிக்கிற கிரவுண்ட் இது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்ல பவர் பிளே யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து வருண் சக்கரவர்த்தியை மட்டும் பார்த்து ஆடிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து வின் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவோட டெத் போலிங் பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் இங்க வந்து இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு போலரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் தான் எடுத்து வந்திருக்காங்க. ரமன்தீப்புக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல ஆக்சுவலா இவரு ஸ்கை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டடா தான் இருக்கும். செஞ்சுரியன்ல ஸ்பின்னர்ஸ் ஜெனரலா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ டெத் போலிங்கும் இந்தியாவுக்கு இல்லை. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். வருண் சக்கரவர்த்தி ரன் கொடுத்துட்டாருன்னா ஸ்ட்ரகிள் ஆகலாம்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஆப்போசிட்டா பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்பின்னர்ஸே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட். ஹர்ஷதீப் சிங் ஆஸ் யூஷுவல் சூப்பரா போட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் அண்டர் பிரஷர்ல தான் வராங்க. 220 அடிக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிக்கணும். அதாவது ரிக்லட்டன், இவரு ஹென்ரிக்ஸ் எல்லாருமே டப்புன்னு அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. ஸ்டப்ஸும் அவுட் ஆயிட்டாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவங்க லைக் 89 for 4 அதோட இருந்தாங்க. இங்கதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த 10 ஓவர்ஸ்ல அவங்க 4 விக்கெட்ஸ் விட்டாங்க பாத்தீங்களா, அங்கதான் கொஞ்சம் பிரஷரும் ஆயிட்டாங்க. இந்தியன் போலர் சூப்பரா போட்டாங்க. எஸ்பெஷலி அக்சர் பட்டேல் அண்ட் பிஷ்னாய் 2 பேருமே இவங்க 2 பேரும் அடி வாங்குவாங்களான்னு தோணுச்சு இந்த விக்கெட்ல. பட் ஆனா வருண் சக்கரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கினாரு. பட் ஸ்டில் ஹி டுக் 2 wickets which is very important. பட் அக்சர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஓவர்ல வேணா 12-13 ரன் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த 3 ஓவர் லிட்டரலி அப்படியே என்ன சொல்றது ஹோல்ட் பண்ணாருங்க. அவரை விளையாடவே முடியல. அடுத்த 3 ஓவருக்கு ஐ திங்க் ஹி ஹஸ் given just 11 runs 12 runs தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஓவர் அக்சர் பட்டேல் என்னமா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் செம டைட்டா போட்டிருக்காரு. போன மேட்ச்ல 1 ஓவர் தான் ஸ்கை கொடுத்தாரு. அங்கதான் டாக்டிக்கலா ஸ்கை மிஸ்டேக் பண்ணிட்டாருன்றதை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச்ல டெஃபினட்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் அந்த பாயிண்ட சொன்னேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்சர் பட்டேல் ஆப்வியஸ்லி எஃபெக்டிவா இருப்பாரு. போன செஞ்சுரியன் விக்கெட் இதை விட பயங்கரமா ஹோல்ட் ஆச்சு. சோ அங்கதான் சின்னதா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட், நாட் அன் இஷ்யூ. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் போட்டு கலக்கிட்டாரு. ஆக்சுவலா பிஷ்னாய் லாஸ்ட் ஓவர்ல தான் 3 6 விட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் செமையா போட்டாரு. அதான் சொன்ன மாதிரி வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் ஏன்னா கிளாஸ் ஒரு ஓவர்ல வச்சு செஞ்சாரு அவரை. பட் ஸ்டில் he took the 2 wickets which is very important. And ஹர்ஷதீப் சிங் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு நியூ பால்ல. டெத்ல நிஜமாவே ஹர்ஷதீப் சிங் கையில தான் இருந்ததே மேட்ச். ஏன்னா அதாவது ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா தான் போட்டாரு, டீசென்டா போட்டாரு. இந்த லாஸ்ட் ஓவர் அதாவது 12 balls வந்து பாத்தீங்கன்னா 57 56 இருக்கும் போது எந்த ஒரு டீம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பேட்டிங் பிச்சா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சின்ன கிரவுண்டா இருக்கட்டும், கேம் வந்து ஆல்மோஸ்ட் சீல் ஆயிடும்ன்றதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அதுவும் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு போலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் வின்னர் அவர். ஆக்சுவலி வேர்ல்டு கப்ல முக்கியமான ஒரு ஓவர் இதே டீமோட போட்டு நம்மள வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு வைட் யாக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாருன்னு பார்த்தா
இந்த ஜாகிங் மாதிரி வந்து ஜாலியா அப்படி வந்து பூ விட்டுக்கிட்டு இருக்காரு. மார்க் யான்சன் பவுண்டரி சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஓவர்ல 26 ரன் கொடுத்துட்டு ஜாலியா கூலா காலர் தூக்கி விட்டு ஒரே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போறாரு. எனக்கு என்னன்னே புரியல. எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஹர்திக் பாண்டியா கிட்ட அவரோட ஸ்வாக் எல்லாம் நல்லா இருந்தது. பங்களாதேஷோட ஆடும் போதெல்லாம் மரண மாசம் இருந்தது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் சம்டைம்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோடுக்கு போயிடுறாரு, அந்த ஓவர் கான்பிடன்ஸா அந்த மோடுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டா என்ன ஆயிடுதுன்னா அவரோட போலிங்கும் அஃபெக்ட் ஆகுது, பேட்டிங்கும் அஃபெக்ட் ஆகுது. இது எதை வச்சு சொல்றேன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. அவருக்கு அவர் கேப்டன் ஆனாரா, இனிஷியல் 5-6 மேட்ச் சம்மட்டி வாங்கினாங்களா மும்பை இந்தியன்ஸ். அப்ப இவர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருந்துட்டு இருந்தாரு. சோ ஃபேக்கான ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு பேக் ஃபயர் ஆகுது. சம்டைம்ஸ் ரியாலிட்டியில அவருக்கு வருது பாத்தீங்களா, அதுதான் அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணுது. நேத்து நான் இந்த மேட்ச்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அவர்கிட்ட அந்த ஒரு ஃபேக் ஆட்டிடியூட் தான் இருந்துச்சு. சோ இந்த சில விஷயங்களை தான் ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலா மாத்திக்கணும். பிகாஸ் உங்க டைம் நல்லா இருக்குன்னா அது சூப்பரா இருக்கும், டைம் நல்லா இல்லைன்னா எப்படி இருக்குன்றது ஹர்திக் பாண்டியாவுக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஆக்சுவலா இந்தியா தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேஜரான ரீசன் ஹர்திக் பாண்டியா தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் விளையாடின இன்னிங்ஸ் 16 பால் 18 ரன், 12 ரன் 13 ரன் ரன் ரேட்ல போயிட்டு இருக்கும்போது 18 ரன் 16 பால் அடிச்சாரு பாத்தீங்களா. அந்த இன்னிங்ஸும் சரி, இந்த பக்கம் போலிங்ல இந்த மாதிரி ஒரு குரூஷுவல், அதாவது நீ நார்மலா போட்டு ஒரு 15 ரன் கொடுத்தா கூட பரவாயில்ல, 26 ரன் நீ கொடுக்குற. சோ கேமே சேஞ்ச் ஆயிருக்கும். நல்ல காலம் நம்ம கிட்ட ஹர்ஷதீப் சிங் இருந்ததுனால அவர் கொஞ்சம் அந்த யாக்கர்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டாரு. இவன் தோ 6 கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் 2 பால்குள்ள, பட் நல்லா போட்டாரு. இதுவே ஆவிஸ்கான் லாஸ்ட் ஓவர் போற மாதிரி இருந்தா என்ன நினைச்சிருப்பீங்க? 22 ரன் கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைச்சிருப்போம். பட் அங்கதான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணார் ஹர்திக் பாண்டியா. ஹோப்ஃபுல்லி ரெக்டிஃபை பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் மார்க்கோ யான்சன், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாசன் வந்து ஒரு 40 அடிச்சாரு, அண்ட் மற்றவங்களாம் சின்ன சின்ன கேமியா விளாண்டாங்க. அண்ட் மில்லர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாரு, 18 balls 18, நிஜமாவே அன்லைக் மில்லர் இன்னிங்ஸ் அது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுச்சுன்னா, மார்க்கோ யான்சன் வந்து ஒரு 54 அடிச்சாரு பாருங்க. எப்பா மரண இன்னிங்ஸ், எப்பா நீ ஐபிஎல்ல நல்ல கான்ட்ராக்டுக்கு போவப்பா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாதுன்ற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலா மார்க்கோ யான்சன் அடிக்கும் போது அவர் ஹைட்டுக்கு கரெக்டா பால் வந்து பேட்டுக்கு நல்லா வந்து அமைஞ்சுது, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடிட்டு இருந்தார். ஒரு மாதிரி மார்க்கோ யான்சன் இன்னிங்ஸா பார்க்கும்போது ஏதோ கால்ஃப் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஈஸியா ஆடிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பயத்தை காட்டிச்சிட்டாரு ஆக்சுவலா இந்தியாவுக்கு. அண்ட் இந்தியாவோட ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அக்சர் பட்டேல் ஒரு பழமான கேட்சை விட்டாரு விக்கெட் வந்து, ஆனா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாரு. டேவிட் மில்லரோட ஒரு கேட்ச், அது மேட்ச் டர்னிங் பாயிண்ட். அதாவது மில்லர் நினைச்சிருப்பாரு எனக்குன்னு வருவீங்களாடா, எப்படா நான் அடிக்கிற பாலை மட்டும் கேட்ச் பிடிச்சிடுறீங்க நீங்க அப்படின்னு நினைப்பாரு இந்தியாவோட விளையாடும் போது. சோ அது குரூஷலா வந்து அமைஞ்சுது. கிளாசனோட கேட்ச் ஆக்சுவலா இவரு விட்டுருவாரு, சூரியகுமார் யாதவ் வருண் சக்கரவர்த்தி பால்ல. சோ அதுவும் வந்து ஐயோ இதுவும் மேட்ச் டிஃபைனிங் மூமெண்ட் ஆக போதான்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பட் லக்கிலி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட அந்த ஒரு குஷன் இருந்தது. அந்த 219 ரன்ஸ் அடிச்சதுனால ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்ததுனால இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க தான் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி டிராப் கேச்சஸ் அவங்க மறுபடியும் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா மேட்ச் காஸ்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ். இந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காங்க. பிளஸ் ஹர்ஷதீப் சிங் அவரும் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. ஸோ இந்தியா வில் பி வெரி ஹாப்பி லீடிங் த சீரிஸ் 2-1. சவுத் ஆப்பிரிக்கா வந்து நிஜமா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இது அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ். பட் அவங்க டாஸ் இன் பண்ணி போலிங் சொல்றாங்க தவிர கண்டிப்பா அந்த ஸ்பின் போலிங்ல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னு கிளியரா தெரியுது. ஜோஹானஸ்பர்க் இதுக்கு மேல ஆக்சுவலா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அபவ் சி லெவல், அதாவது சேம் தான், செஞ்சுரியன் ஜோஹானஸ்பர்க்கும் சேம் தான். பட் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கும் அந்த விக்கெட், பிளஸ் நல்ல பவுன்ஸ் இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணி பேட்ஸ்மேன் அடிக்கலாம், ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இருக்காது. ஆனா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லையா, நாங்க டைட்டா போடுவோன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பர்டிகுலர் ஓடியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? திலக் வர்மாவோட இந்த ஃபேண்டாஸ்டிக் மெய்டின் டர்னை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அபிஷேக் சர்மாவோட ஃபார்மை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அதை விட முக்கியமா மார்க்கோ யான்சன் எதிரே பார்க்காத ஒரு மரண இன்னிங்ஸ் சொல்லாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மேட்ச்ல. சோ உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும், எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye.